ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று கட்டளையிட்டங்கள் நல்ல ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை மிஷனரி பணிக்காக, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற உன்னதமான பணிக்காக பிரத்யேகப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிரம்பி இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய ஆளுகை இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற துதி தோத்திரங்கள், கேட்கிற வார்த்தைகள், உம்முடைய திருப்பந்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் நிரம்பி இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மிஷனரி பணிக்கு ஆதரவாக, சுவிசேஷ பணிக்கு ஆதரவாய் நடைபெற இருக்கிற விற்பனை விழாவையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ரட்சகர் மூலமே ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து நின்று பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாக 200 கீதங்கள் 30வது பாடல், எவ்வண்ணமாக கர்த்தரை உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவேன், ஈடென்ன தருவேன் என்று பாடுவோம். 200 கீதங்கள் 30வது பாடல். எவ்வண்ணமாக
என்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே, நீதியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவி பரணே சரணா. பரிசுத்த தேவனே, நீதியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவி பரணே சரணா. பரிசுத்த தேவனே, நீதியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவி பரணே சரணா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனை நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தை கிட்டிச் சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் இதயத்தோட உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்தீர், தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவளை அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வவல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சற்று நேரம் அமைதியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடப் போகிறோம். செய்யத்தகாதவதில் நாம் செய்து வந்தோம் என்று அடிக்கடி சொல்லுகிறோம். நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வார்த்தைகளை தவறியிருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் ஏதாவது செய்திருப்போமானால் அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற ஆழமான விசுவாசத்தோடு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் என்ற வேத வசனத்தின்படியாய் நாம் உணர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுக்கப் போகிறோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்களை சவசூரமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய உண்மையை நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அர்ப்பணி விலகில் உமோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மிகுந்த இரத்தத்தால் நாங்கள் சுத்திகரியும், அவினால் விடுதலை பெறவும் புது ஜீவனாய் வாழவும் உமோடு சகமனதும் சமாதானம் வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென்.
இயேசு கிறிஸ்து மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனத்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்ய வேண்டும் மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள நிருப வாக்கியத்திற்கு பதிலான வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வசனங்கள். 2 நாளாகமும் அதிகாரம் 15 வசனங்கள் 1 முதல் 7 வரை அடங்கிய வேத வார்த்தைகளை கேளுங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவான். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவான். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நோக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவரீரோகே, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாலரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையில் எப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டனாகி இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு சிறி வெளியேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விட்டு தரித்திர கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவரை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ
அங்கெங்கே இவள் நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே, மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிறேன் அவர் தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவத்தின் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்குனவர், ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தந்தையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காக நமக்கு ரட்சிக்கலாகும் பரமண்டலத்திலே இறங்கி பரிசுத்தவான்களான கிறிஸ்துவுக்கு மனிதனானார். நமக்காக பாடுபட்டு மரித்தார். வேத வாக்கியங்களையும் நாம் வென்றெடுத்தார். பண்டிகையின் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரன் பிறப்பதுமாய் பிதாவின் குமாரன் கூட தொழில்துறையுமாய் தீர்க்கதரிசனமாயிருக்கிறேன். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பகவான் அப்போஸ்தலர் திருச்சபை உள்ளது விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பு நியமிக்கப்பட்டவரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலாம் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். தயவு செய்து உட்காருங்கள். சபைக்கான அறிவிப்புகள் வாசிக்க. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மகிமையான ஐஎம்எஸ் விற்பனை விழா ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம் நடுவிலே ஆணுடைய வார்த்தை நம்மளோடு கூட பகிர்ந்து கொடுத்த அருமையான ரெவரண்ட் அகஸ்டின் ஐயா அவர்களே என்னுடைய திருச்சபையின் சார்பாக மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நம்முடைய தெற்கு சபை மண்டலத்திலே இந்திய மிஷன் சங்கத்தின் முன்னேற்ற பணியாளராய் பணிபுரிந்து வருகிற அருமையான நிக்சன் ஐயா மற்றும் அருமையான துணைவியாருடைய அம்மா அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய சேகரத்தில் இது 3வது செயல். அது நம்முடைய சபையில் தான் இந்த செயல் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. எப்பவுமே ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது. நிச்சயமாய் உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆகவே இந்த நாளில் கூட இந்த ஆராதனை முடிந்தவுடன் நாம் விற்பனை விழாவை நாம் ஜெபத்துடன் துவங்க இருக்கிறோம். நீங்கள் யாவரும் அதில் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுமாறு உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் ஐஎம்எஸ் ஃபீல்டை குறித்து மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். ஆமாம் தானே? எத்தனை பேர் ஃபீல்டை போய் பார்த்துருக்கீங்க? யாரெல்லாம் பார்த்துருக்க? யாராவது பார்த்து ஆள் இருக்கா? ஐஎம்எஸ் ஃபீல்டை பார்த்தவங்க யாராக இருக்கீங்களா? யாருமே. சரி, நானும் பார்க்கல. அதுதான் பிரச்சனை. என்ன, கர்த்தர் நல்ல என்பதை மாத்திரம் ருசித்து நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஃபீல்டை போய் பார்த்ததில்லை. ஆகவே கர்த்தர் சித்தமானால் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் காலாண்டு விடுமுறை நாளிலே நாம் ஆந்திராவில் உள்ள ஐஎம்எஸ் பணித்தளத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். யாரெல்லாம் வர்றீங்க விருப்பம் உள்ளவர்கள் தயவு செய்து ஒரு வாரத்துக்குள்ளாய் உங்கள் பெயரை சபை ஊழியரிடம் பதிவு செய்து கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நபர் ஒன்றுக்கு 3000 ரூபாய். நாம் சனிக்கிழமை இரவு புறப்பட்டு மண்டே ஏர்லி மார்னிங் போய்விடலாம். ஒரு வாரம் கரெக்டாக நமக்கு விடுமுறை நாள் தான். யாருனாலும் வரலாம். குழந்தைகள் கஷ்டம். குழந்தைகள் இல்லாமல் என்ன, வாலிபர்கள், முதியோர்கள், நாம் ட்ரெயினில் தான் போகிறோம். நம்ம இந்த 3000 ரூபா நமக்கு ட்ரெயின் டீக்கு தான். மற்றபடி தங்கும் இடம், உணவு எல்லாமே அங்குள்ள பணித்தளத்தில் உள்ளவர்களே நமக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். ஆகவே தயவுசெய்து நீங்கள் ஆர்வம் இருந்தால் ஒரு வாரத்துக்குள்ளாக எங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போதே நாம் டிக்கெட் புக் செய்ய வேண்டும் ட்ரெயினில் போவதற்கும் வருவதற்கும். விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் பெயரை
நீங்கள் ரூபாய் 1000 ரூபாய் எவ்வளோ 3000 ரூபா சொன்னேன் 3000 ரூபா கொடுத்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, கடந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் ஞாயிறு பாடசாலை தேர்வு எழுதினார்கள். இதனால் இதற்கு உண்டான பரிசு வழங்கப்பட இருக்கிறதாக பெயர் வாசிக்கும் போது தயவுசெய்து வேகமாய் வந்து இந்த பரிசை வாங்கி செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிசினை மத்தியில் வந்திருக்க அருமையான அகஸ்னையா அவர்கள் பிள்ளைகளுக்கு வழங்குவார்கள். வாசிங்களா நீங்கள்? முதலாவதாக எல்கேஜி பிரிவு முதல் பரிசு கிரைஸ்டன் ராஜ், இரண்டாவது பரிசு ஜான் வெஸ்லி. எல்கேஜி இரண்டாவது பரிசு ஏ ஜான் வெஸ்லி. யூகேஜி முதல் பரிசு பி கேத்ரின். யூகேஜி முதல் பரிசு பி கேத்ரின். பேர் ஆமாம், அதான் முதல் பரிசு பார்த்து கொடுத்துறோம். அடுத்தாவதாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முதலாம் வகுப்பு இரண்டாவது பரிசு முதல் பரிசு கே கிறிஸ்டியன். முதலாம் வகுப்பு முதல் பரிசு கே கிறிஸ்டன். இரண்டாவது பரிசு அர்ஷியா மிராக்லின். மிராக்லின், அர்ஷியா மிராக்லின் முதல் வகுப்பு இரண்டாவது பரிசு. அர்ஷியா மிராக்லின் அது ஒன்று அது பேரை பார்த்து கொடுத்துரு. ஜெஸ்ஸி இது மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து இரண்டாவது வகுப்பு இரண்டாவது பரிசு ஐசக் பால். இரண்டாம் வகுப்பு இரண்டாவது பரிசு ஐசக் பால். மூன்றாம் வகுப்பு முதல் பரிசு ஜோபினா எஸ் ஜோபினா. மூன்றாம் வகுப்பு முதல் பரிசு எஸ் ஜோபினா. இரண்டாம் பரிசு ஜே காட்சன் ஜே காட்சன். மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பரிசு ஜே காட்சன். நான்காம் வகுப்பு முதல் பரிசு கே காப்ரிலா பிரின்சி. நான்காம் வகுப்பு முதல் பரிசு. நான்காம் வகுப்பு முதல் பரிசு கே காப்ரிலா பிரின்சி. ஐந்தாம் வகுப்பு முதல் பரிசு பி ஷாரோன் ஜெபின்சன். ஐந்தாம் வகுப்பு முதல் பரிசு ஷாரோன் ஜெபின்சன். இரண்டாம் பரிசு எஸ் டீனா எஸ் டீனா. எட்டாம் வகுப்பு இரண்டாவது பரிசு அர்ஷா மேக்தலின். எட்டாம் வகுப்பு இரண்டாம் பரிசு அர்ஷா மேக்தலின். ஒன்பதாம் வகுப்பு முதல் பரிசு டு கிறிஸ்டியா. இரண்டாம் பரிசு சாம் பெனியல் ராஜா. முதல் பரிசு டி கிறிஸ்டியா. இரண்டாம் பரிசு சாம் பெனியல் ராஜா. பத்தாம் வகுப்பு முதல் பரிசு அற்புத நேகா. பத்தாம் வகுப்பு முதல் பரிசு அற்புத நேகா. இரண்டாம் பரிசு எல்பினா மலர். 11ஆம் வகுப்பு முதல் பரிசு ஆர் ரோஜா. 11ஆம் வகுப்பு முதல் பரிசு ஆர் ரோஜா. இரண்டாம் பரிசு ஏ தினோஷா 12ஆம் வகுப்பு முதல் பரிசு செல்ஜா அஷ்பல். 12ஆம் வகுப்பு முதல் பரிசு பி செல்ஜா அஷ்பல். தொடர்ந்து பங்கு பெற்றவர்களுக்கான சான்றிதழ் நர்சரி எம் தாவீது. நர்சரி எம் தாவீது. அடுத்து ஜிஏ ஞான ரயான் தாமஸ். சாம் ஷெர்வின். நர்சரி ஷாம் ஷெர்வின். பேர் வாசிக்க வேகமாக. சாம் ஷெர்வின். அடுத்து சார்வின் பிரின்சன். ஷார்வின் பிரின்சன். பிரின்ஸ் கிறிஸ்டோபர். பிகினர் பிரின்ஸ் கிறிஸ்டோபர். பிரின்ஸ் கிறிஸ்டோபர். அஜி ரோகன். பிகினர் அஜி ரோகன். ஜாக்லின் ஜென்சி. சுதீர். ஜாக்லின் ஜென்சி சுதீர். டேவிட் ஆண்ட்ரூஸ். டேவிட் ஆண்ட்ரூஸ் பிகினர். டேவிட் ஆண்ட்ரூஸ். டேவிட் ஆண்ட்ரூஸ். கிங்ஸ்டன் ராஜ் பிரைமரி. கிங்ஸ்டன் ராஜ். கிங்ஸ்டன் ராஜ். வினோவின் மேத்யூ பிரைமரி. வினோவின் மேத்யூ பிரைமரி. ஜாஃப்ரின்.
பிரைமரி ஜாஃப்ரின், பிரைமரி ஜோஸ்னா, எஸ் ஜோஸ்னா. ஏ ஆஸ்பின் ஜெபிஷ், பிரைமரி. அங்கே இருக்குமா, அதை வாங்கிக்கலாம். உன் பேர் என்ன பேருமா? எஸ் ஜோபின் தம்பி வாங்கிக்கோ. உன் பேர்? அஸ்பின் ஜெபிஷ். அபே ரோஷன் பிரைமரி, அபே ரோஷன். பி சுந்தர பாண்டி, பிரைமரி, பி சுந்தர பாண்டி. அப்படிங்க இல்லைன்னா ஒருவேளை ஆசிரியர்கள் இதை வாங்கிக்கலாம். சரி, பி சுந்தர பாண்டி. எம் ஜெய பபிஷா ஜூனியர், எம் ஜெய பபிஷா ஜூனியர். திலீபன் ஜூனியர். ஜோசுவா ஜெபிசன், திலீபன் ஜோசுவா ஜெபிசன். அஸ்வேதா ஜூனியர், அஸ்வேதா. கெல்சியா ஜூனியர், எஸ் கெல்சியா, எஸ் கெல்சியா. அபினாஷரின் ஜூனியர், அபினாஷரின். ஆர் ஜெனிஃபர் ஜூனியர், ஆர் ஜெனிஃபர். தியா விஸ்டா ஜூனியர், தியா விஸ்டா. அஸ்பின் ஜேனிஸ், அஸ்பின் ஜேனிஸ். கிளான்சன் ராஜ், என்ன பேருமா? கிளாட்சன் ராஜ். பினோ டாஃப்னி, இன்டர், பினோ டாஃப்னி. ஜெபர்சன், வி ஜெபர்சன். ஜெயபாலா, எஸ் பெலிண்டா, ஜெயபாலா, பெலிண்டா. குணசிமியால், கொடுத்தாங்க டீச்சர்ஸ். ஞாயிறு பாடசாலையில் சிறப்பாய் பணி செய்து வருகிற அருமையான சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவர்களை நாம் யாவரும் கைகளை தட்டி வாழ்த்துவோம். ஆண்டவர் தாமே அருமையான பிள்ளைகளுடைய ஊழியத்தை இந்த ஆண்டும் தொடர்ந்து அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு ஜெபத்தோடு செய்ய தேவன் உதவி செய்வாராக. பெயர் வாசிப்போ தயவு முன் வந்து நீங்கள் உங்களுக்கான சான்றிதழை பெற்றுச்சல் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜி சோபியா, ஏ புனிதா ராணி, ஸ்ரீ கிரேஸ், வேகமாக வாங்க. நேசமணி இன்பராணி, யாருமா? கிரேஸ், கிரேஸ், கிரேஸ். புனிதராணி எங்க? புனிதராணி. நேசமணி, நேசமணி இன்பராணி. எஸ் அனிதா, எஸ் லீமா ஜெசி, எஸ் அனிதா, லீமா ஜெசி. எஸ் இவாஞ்சலின் ஜான், லீமா ஜெசி, இவாஞ்சலின் ஜான். உங்கள் விதம் சரி. டபிள்யூ அன்ன பொன் செல்வி. வாங்க, இன்னும் வர தொடர்ந்து இந்த புதிய கல்வியாண்டிலும் அருமையான சண்டே ஸ்கூல் டீச்சர் புதிய பாட கல்வி திட்டத்தின் அடிப்படையில் போதிப்பார்கள். பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 அறிவிப்புகள். ஒன்று, இந்த மாதம் கடைசி ஞாயிறு கத்தச்சிதமானால் நமது ஆலயத்திலே சேகர அளவிலான வாலிபர்களுக்கான கூடுகை நடைபெறும். ஆகவே வாலிபர் சகோதர சகோதரிகள் அதற்காக ஜெபிக்க அந்த கூடுகையிலே தவறாமல் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அடுத்த மாதம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு நமக்கு சேகர அளவிலான முழு இரவு ஜெபம், 24வது முழு இரவு ஜெபம் அவனுடைய பெரிதான கிருபையால் சிறப்பாக நடைபெற்றது. உங்களில் அநேகர் கலந்து கொண்டீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கலந்து கொள்ளாதவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆமென். வருகிற 25வது முழு ஜெபம் தலவாய்ப்புறத்தில் உள்ள கல்யாண மண்டபத்திலே குத்திரபாஞ்சான் அருவிக்கு போகிற வழியிலே ஒரு கல்யாணம் திருமண மண்டபம் இருக்கிறது, அங்கு வைத்து நடைபெறும். ஆகவே நீங்கள் அதற்காக ஜெபிக்க இந்த 25வது சேகர அளவிலான முழு ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
பனகுடி தலவாயபுரத்து மக்கள் எங்கள் ஆலயத்தில் வச்சு நடத்தவே முடிக்கல அப்படின்னு சொல்லி பாருங்கள் சபையார் எப்படி இருக்க எங்கள் ஊரில் மாத்திரம் ஏன் நடத்த முடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சர்ச்சில் நமக்கு சுற்றியெல்லாம் ஆண்டவரை அறியாதவர்கள், ஆகவே தான் அங்கே வைத்து நடத்த முடியவில்லை. அதற்கு பதிலாக தான் இந்த திருமண மண்டபத்தில் வைத்து நாம் நடத்துகிறோம். ஆகவே நீங்களும் அடுத்த வாரம் நடைபெறும் 25வது சேகர அளவிலான முழு ஜெபத்தில் கலந்து கொள்ள, நம்முடைய தேசத்துக்காய் திருச்சபைக்காய் ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உயிருள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தனிப்பட்ட முறையில் எங்களோடு பேசுவீராக. குட்டி சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. தயவு செய்து உட்காருங்கள். இந்த காலை வேளையிலே இந்திய மிஷனரி சங்க இந்த ஆராதனையிலே குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் சார்பாக நடைபெறுகிற 8வது IMS விற்பனை விழாவிலே பங்கு பெற தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சேகர தலைவர் ஆமோஸ் ஜெபத்துரை அவர்களுக்கும், நம்முடைய சபை ஊழியர் அவர்களுக்கும், நம்முடைய திருச்சபையின் பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. IMS ஊழியத்திற்காக நீங்கள் கரமமாக ஜெபித்து வருகிறீர்கள், தியாகத்தோடு கொடுத்து வருகிறீர்கள். கடந்த ஆண்டிலே நாம் IMS விற்பனை விழா மூலமாக சுமார் 70,665 ரூபாய் நாம் கொடுத்திருக்கிறோம். உண்மையிலே ஒரு பெரிய காணிக்கை, தியாகத்தோடு நீங்கள் அதை செய்திருக்கிறீங்க. உண்மையாக முழு மனதோடு எல்லா மிஷினரிகள் சார்பாக, அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆதிவாசி பிள்ளைகள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே போல் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நாம் ஒரு மிஷினரியை தாங்கி வருகிறோம். கிட்டத்தட்ட 14 குடும்பங்கள் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து ஆதிவாசி குழந்தைகளை தாங்கி வருகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களிலே கொரோனா காலங்களிலே நீங்கள் இந்த உன்னதமான பணியை தாங்க முடியாமல் காணிக்கையை நிறுத்தியிருப்பீரென்றால் வருகிற நாட்களே நீங்கள் கொடுங்க. குறிப்பாக நம்முடைய செல்வபாய் அக்கா இங்கே IMS பொறுப்பாக இருந்து காணிக்கை சேகரிக்கிறாங்க. நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய சபை ஊழியர், நம்முடைய குருவானவரை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அக்காவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே மே மாதத்திலே நம்முடைய பணித்தலங்களிலிருந்து 5 குழுவினர் வந்திருந்தாங்க. அதில் பீகாரிலிருந்து ஒரு டீம் வந்திருந்தாங்க. அருண்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான மிஷினரி அங்கே பொறுப்பாக இருக்கிறார். சிக்டா என்று சொல்லக்கூடிய அந்த பணித்தளத்திலே வெஸ்ட் சம்பாரன் மாவட்டத்திலே நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே நம்முடைய பணி, ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட விற்பனை விழா மூலமாக கிரமமாக காணிக்கை கொடுப்பதன் மூலமாய் ஆண்டவர் எப்படிலாம் செயல்படுகிறார் என்கிற சில சாட்சிகளை நான் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அந்த பணித்தளத்திலே ஒரு ஸ்வெட்டகா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்திலே முஷகார் என்று சொல்லக்கூடிய ஒரு இன மக்கள் இருக்கிறாங்க. 300 குடும்பம் இருக்காங்க. இவங்களுடைய வேலை என்னென்னா எலி பிடிக்கிற வேலை. வயல்வெளிகளை கடந்து சென்று எலி பிடிப்பாங்க, அதை சமைத்து சாப்பிடுவாங்க. இந்த கிராமத்திலே நம்முடைய மிஷினரிகள் கடந்து சென்று அங்குள்ள பிள்ளைகள் பாடசாலைக்கு கடந்து செல்லாமல் இருப்பதை பார்த்துட்டு, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பாடசாலைக்கு அனுப்பி வைங்க, படிக்க வைங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, படிக்கிறது தெய்வ குற்றம், எங்கள் இனம் படிக்கிற இனம் கிடையாது, இது அடிமைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு இனம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய விடுதியிலே ஒரு பையன் +2 படிக்கிறான், ஜிதேந்தர் குமார். அந்த பையனை நம்ம அழைத்துட்டு வந்து நம்முடைய விடுதியிலே படிக்க வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கு அவன் 12ஆம் வகுப்பு படிக்கிறான்.
அதற்கு முன்பதாக அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்னா, அவங்க வீட்டில் 5 பேரும் பையங்க தான். 4 பேர் செங்கசூளையில் வேலை பார்க்குறாங்க. இந்த பையனுடைய வேலை என்னென்னா, அங்குள்ள பெரிய பெரிய பண்ணையார் வீட்டிலே இவங்க போய் என்ன செய்வாங்கன்னா, வீடுகளுக்குள்ளே போவதற்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது இந்த ஜாதி மக்கள். இவனுடைய வேலை என்னென்னா, அங்கே இருக்கிற எருமை மாட்டில் போய் சாணி அள்ளுற வேலை தான். இந்த தொழுவத்தை சுத்தம் பண்ணுவது, அந்த மாடை குளிப்பாட்டுவது, அந்த மாட்டுக்குரிய சாணங்களை அள்ளி சுத்தம் பண்ணுவது, இதுதான் அவனுடைய வேலை. இந்த பையன் அந்த வேலையை செய்து கொண்டு வந்திருக்கிறான். ஸோ நம்முடைய மிஷினரிகள் கடந்து சென்று இந்த தம்பியை நம்முடைய விடுதிக்கு அழைத்து வந்து, இன்றைக்கு அவன் 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுத போகிறான். அவனை குறித்து அந்த கிராம மக்கள் சொல்லும் பொழுது, இவன் எங்களுடைய கிராமத்தினுடைய ஒரு ஒளி விளக்கு என்று சொல்கிறாங்க. இவன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய விடுதியிலே 15 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, எங்கள் இனம் படிப்பதற்குரிய இனம் அல்ல, அடிமைத்தனத்துக்குரிய ஒரு இனம் என்று சொல்லக்கூடிய அந்த முசகார் இனத்திலே இன்றைக்கு 15 மாணவர்கள் நம்முடைய விடுதியிலே தங்கி படித்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அங்கே ஒரு டே கேர் சென்டர், பகல் நேர பராமரிப்பு மையம் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த மையத்தில் 50 பிள்ளைகள். ஒரு டே கேர் சென்டர்னால் ஈவினிங்கில் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுப்போம். சனி ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம சண்டே கிளாஸ் மாதிரி அவங்களுக்கு பாடல் சொல்லி கொடுத்து வசனங்களை சொல்லி கொடுப்போம். ஒரு நேர உணவை கொடுக்குறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நீங்கள் படிக்க வைக்கணும்னா மாதம் 500 ரூபாய் நாம் காணிக்கை கொடுக்கணும். 3 நேரமும் விடுதியிலே தங்க வைத்து உணவளித்து இலவசமாக அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் கொடுத்து அவங்கள இலவசமாக பாடசாலையில் படிக்க வைக்கிறோம் இல்லையா, அவங்களை தான் நாம் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து என்ன செய்கிறோம், தாங்குகிறோம். ஒருவேளை இப்போ ஸ்கூல் ரீஓப்பனால இந்த விடுதி பிள்ளைகள் கிட்டத்தட்ட 32 விடுதி இருக்கிறது, 2377 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதே போல் 63 இடங்களிலே நமக்கு டே கேர் சென்டர் இருக்கிறது. அதுலேயும் கிட்டத்தட்ட 2500 பிள்ளைகள் இன்றைக்கு படிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்னா, ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி புதுசாக யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறீங்களோ, அதே போல் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் நீங்கள் தியாகம் செய்தால் உங்கள் சார்பாக இந்த வருஷம் அந்த பிள்ளைங்க ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள்வாங்க. நீங்கள் விரும்பினால் நம்முடைய லீடர் செல்வபாய் அக்காவையோ நம்முடைய சபை ஊழியரும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் இன்னொரு கிராமத்தில் அங்கே நமக்கு ஒரு ஆலயம் இருந்தது. அந்த புயலினாலே அது சேதப்பட்டு போய் அந்த இடத்துல முன்னாள் பொது காரியதர்சி அவங்க போகும்போது என்ன நடந்திருக்கிறது என்றால், அங்கே ஒரு மொராலிட்டி கிடையாது. திருவேளை சில பெண்கள் வேற ஒரு ஆணை விரும்பினா பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்பா அதே மாதிரி மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க வேலை நிமித்தமாக பல இடங்களில் வெளியூரில் கடந்து சென்று வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, பாட்டி தாத்தாட்ட தான் வளர்கிறாங்க. அப்போ எரித்து போட்ட சாம்பலை உட்கார்ந்து அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்முடைய பொது காரியதர்சி போகும்பொழுது தான் அங்கே ஒரு டே கேர் சென்டர் ஆரம்பித்தோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நேரமாவது தினமும் நல்ல உணவு கொடுப்போம் என்று சொல்லி அந்த டே கேர் சென்டரில் கிட்டத்தட்ட 100 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பகேரா என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்திலே யஷ்வந்த் குமார், இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அங்கே ஒரு அருமையான சகோதரர், அவர் பேர் லால் பாபு பாஸ்வான், நக்சலைட் குரூப்பை சேர்ந்தவர், தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர். எப்பவும் ஆயுதத்தோடு தான் சுற்றுவார். அவர் எப்பவும் குடித்து வெறித்த நிலைமையில் இருப்பார். அவங்க சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்தாலே மனைவியெல்லாம் போட்டு அடித்து இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவானாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன். என்ன நடந்திருக்கிறதுனா, இந்த பையன் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த யஷ்வந்த் குமார் என்கிற அந்த பையன் நம்முடைய டே கேர் சென்டரில் படித்திருக்கிறான். அவனை பார்ப்பதற்காக அடிக்கடி வருவாராம். அப்படி வரும்பொழுதெல்லாம் நம்முடைய மிஷினரிகள், அங்கே இருக்கிற டியூட்டர்ஸ் அவங்களுக்கு நல்ல பாட்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, வசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏசப்பாவை பற்றிய சம்பவங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை கேட்டு கொண்டிருந்த இந்த தீவிரவாதியுடைய உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. ஆயுதங்களை தூர போட்டார். குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாகி இன்றைக்கு 5 ஆண்டுகளாக நம்முடைய IMSலே ஒரு சுதேச மிஷனரியாக இணைந்து
அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த பிப்ரவரியிலே அந்த புயல்னால் சேதப்பட்ட அந்த ஆலயத்தை நாம் புதுப்பித்து முழுசும் புதுசாக கட்டிட்டோம். என்னுடைய பொது காரியத்தை செய்ய அவங்க போயிருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த ஒரு தீவிரவாதியாக இருந்து மனம் திரும்பின இவர் மூலமாக மாத்திரம் 200க்கும் அதிகமான பேர் திருமுழுக்கின் மூலமாக திருச்சபையில் இணைந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சாம்பலை சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பிள்ளைகளை ஒரு நேரமாவது நல்ல உணவு சாப்பிடட்டும்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற அந்த தியாகமான காணிக்கைகளை வைத்து அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்தோம். அதை பார்க்க வந்த ஒரு தீவிரவாதியை ஆண்டவர் சந்தித்ததுனால இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். திருச்சபை வளருகிறது. நாம் எதற்காக இந்த ஆதிவாசி பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இந்த டேக்கர் சென்டரில் படிக்கிற பிள்ளைகளை தாங்கணும் அப்படின்னு சொன்னால், இவர்கள் மூலமாய் ஆண்டவர் குடும்பங்களை சந்திக்கிறார், கிராமங்களை சந்திக்கிறார். இந்த உன்னதமான பணியின் மூலமாய் திருச்சபைகளை உருவாக்குகிறார், அநேக உயிருள்ள சாட்சிகளை எழுப்புகிறார். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரிசாவிலே ராயகடா என்ற பணித்தளத்திலே ஒரு கிராமத்திற்கு நம்முடைய மிஷினரிகள், சுதேச மிஷினரிகள், அங்கே ஒரே ஒரு குடும்பம் தான் விசுவாச குடும்பம். அவங்கள சந்தித்து அவங்களோடு பாட்டு பாடி ஜெபித்து விட்டு நம்முடைய மிஷினரிகள் வந்திருக்கிறாங்க. பாருங்கள், அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் அந்த விசுவாச குடும்பத்தை அடித்து அவங்க சொல்கிறாங்க, அந்த விசுவாசியுடைய கையெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் நம்முடைய ஊழியர் எல்லாம் போய் ஒரு 10 பேர் போய் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பதற்காக போன பொழுது அதில் 3 ஊழியர்களை அடித்திருக்கிறார். அவங்க ஃபோட்டோ எடுத்த அந்த செல்ஃபோனெல்லாம் அடித்து உடைச்சிட்டாங்க. இன்றைக்கி அங்கே ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. மிஷினரிகள் எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, அங்கே மீண்டும் ஆராதனை நடக்கணும், யாரெல்லாம் அடித்தார்களோ அவரெல்லாம் சந்திக்கப்படணும், அதற்காக ஜெபிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ராயகனாலே இதே போல் எல்லா கிராமத்திலும் அந்த சுதேச மிஷினரிகள் அடி வாங்கியிருக்கிறாங்க, நம்முடைய மிஷினரிகள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த எல்லா கிராமங்களிலேயும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் அந்த கிராமத்திலேயும் ஆண்டவர் ஒரு மகிமையான ஆலயத்தை எழுப்ப போகிறார். அநேக ரட்சிக்கப்பட போகிறாங்க. அந்த உன்னதமான அந்த ராயகடா பணித்தளத்திற்காக எதிர்ப்பு நிறைந்த அந்த கிராமத்திலே கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்காக உங்கள் ஜெபங்களிலே நினைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த நாளிலே நாம் IMS விற்பனை விழாவை ஆசரிக்கிறோம். எதற்காக? ஒய் சேல்ஸ். எதற்காக IMS விற்பனை விழா? ஒருவேளை நம்முடைய திருச்சபைகள் நம்முடைய திருமண்டலத்தில் அநேகம் கிராமங்களில் இருக்கிறது. இன்றைக்கு நல்ல கிராமங்களில் இருக்கிற மக்களிடத்தில் போய் அந்த காலத்தில் மிஷினரி ஊழியத்திற்காக காணிக்க கொடுங்கன்னா அவங்களால ஒரு 50 ரூபா கொடுக்க முடியாது, அவ்வளோ வறுமையில் இருப்பாங்க. அப்போது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆதிகால நம்முடைய மிஷினரிகள் உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். சரி, நீங்கள் ரூபாயாக கொடுக்க வேண்டாம், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து என்ன செய்யுங்க, ஆலயத்தில் படைங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, தாங்கிட்ட இருந்த அந்த கோழி முட்டையை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க, கோழி குஞ்சை வச்சுருக்கிறாங்க, மரத்தில் மறந்த முருங்கைக்காய், தேங்காய், இந்த மாதிரி ஆடு, இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், 50 ரூபாய் கொடுக்க முடியாத ஒரு குடும்பம் தங்களுடைய விளைச்சலின் பலனை கொண்டு அங்கே வைக்கும் பொழுது அதை ஏலமிட்டு குறைஞ்சது 500 ரூபாய்க்கு மேலே அந்த குடும்பத்தின் மூலமாய் காணிக்கை மிஷினரி பணிக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் மிஷினரி பணியிலே ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த IMS விற்பனை விழா. திருச்சபை மிஷினரி பணியிலே ஈடுபட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் IMS விற்பனை விழா. ஒரு பக்கம் மிஷினரிகள் அடிபட்டு மிதிப்பட்டு நமக்காக சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மிஷினரிகள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை தியாகம் பண்ணி டோனாவரில் விட்டுட்டு எங்கே போயிருக்கிறாங்க, வட மாநிலத்துக்கு போயிருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு மிஷினிடத்தில் இங்கே வந்திருக்கும் பொழுது அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது 3 பிள்ளைகள், ஏற்கனவே 2 பையங்க டோனாவூரில் படிக்கிறான், 3வது பிள்ளையை இப்போ 1ஆப்பில் சேர்த்தாச்சு.
அந்த பெண் குழந்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, டோனாவரில் விட்டாங்க. நான் கேட்டேன் எப்படி இருக்கிறாங்க. அந்த 3 பிள்ளையும் 2 நாள் எங்களோடு அழைச்சி வந்திருந்தாங்க. பல கிராமங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்வதற்காக போனோம். அப்போ ஒரு கடையில் நல்லா அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி நிறுத்தும் பொழுது அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் முடிச்சுட்டு தன்னுடைய அண்ணன்மாரை கட்டிப்பிடிச்சு என்ன செய்கிறா, அழுது கொண்டிருக்கிறாள். யோசித்து பார்க்குறேன், நம்முடைய பிள்ளைகளை நம்மால் ஒரு நாள் 2 நாள் எங்கேயா விட்டுட்டு போக முடியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. நமக்காக சுவிசேஷத்திற்காக ஒரு பையன் கேட்டிருக்கான், யாரோ ஒருவருக்காக எங்களையா நீங்கள் இப்படி அனாதைகள் போல் எங்கே விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் கேட்கும் பொழுது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அதற்கு பதில் இல்லை. அவர்களுக்கு ஆண்டவருடைய அழைப்பை பற்றி தெரியாது, ஆத்ம பாரத்தை பற்றி தெரியாது, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரியாத அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவிதமான கேள்விகள். அன்றைக்கி எங்களுடைய பொது காரியதரிசி அம்மா சொல்லும்போது ஒரு பையன் விடுமுறைக்கு அப்பா அம்மாவோடு போய் உட்கார்ந்துருக்கான். அந்த அம்மாவுக்கு உடல் சரியில்லை, அவங்க கட்டில் உட்காந்துருக்காங்க. ஒருவேளை தலை சுற்றி அவங்க சரிகிறது போல் ஒரு சூழ்நிலை. அப்போ மிஷினரி சொன்னார், அம்மா கீழே விழுந்த மாதிரி இருக்கடா, போய் பிடிடா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லியிருக்கான், நாங்கள் டோனாவூரில் படிக்கும்போது யார் வந்து எங்களை பிடிச்சா? அம்மா தலை சுற்றினா அவங்க சரிஞ்சு கீழே விழுவாங்க, இல்லைன்னா படுத்துக்கிடுவாங்க, திரும்ப எழுந்துக்கிடுவாங்கம்மா, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆமாம், அவங்க சிக்காக இருக்கும்போது மிஷினரிகள் கூட போய் தங்க முடியாது, அவங்க சிக் ரூமில் தனியாக தான் படுத்து கிடக்கணும். அப்போ எந்த அளவுக்கு அவங்கள மனதில் பாதிக்கு பாருங்கள். எதற்காக சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட தியாகத்தோடு கூட சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக போயிருக்கிற இந்த மக்களுக்காக திருச்சபையாக நாங்கள் இருக்கிறோம், அவருடைய தியாகத்திலே நாங்களும் பங்கு பெறுகிறோம், எங்களையும் இந்த உன்னதமான பணியில் இணைத்துக் கொள்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த IMS விற்பனை விழா. மறந்து போகக்கூடாது. இது ஏதோ பணத்தை சேகரிச்சுட்டு போனோம் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. சின்ன பிள்ளைங்க யோசிச்சு பாருங்களேன். அன்றைக்கு நான் ஒரு முறை ஆலங்குளத்துக்கு பக்கத்துக்கு போயிருக்கும்போது நான் நினைக்கிறேன், அந்த பிரைமரி ஸ்கூலில் படிக்கிற பையங்க ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஒரு 2 பேர் 3 பேர் வாழைக்காயை சீவுறாங்க, 2 பேர் சட்டியை கொதிக்க வச்சு அதை பொரிக்கிறான், ஒரு 2 பேர் அதை ஒரு மூடியில் போட்டு ஒவ்வொரு இடமா விற்கிறான். ஒருவேளை அப்பா அம்மா சொன்னால் ஒரு 2 ரூபா கொடுத்தா தான் போய் பொரிகள்லாம் வாங்கிட்டு வருவான் கடையில். அப்படிப்பட்ட ஒரு சின்ன பையன் இந்த IMS என்கிற இந்த உன்னதமான சுவிசேஷ பணி நிமித்தமாய் பாருங்கள், எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம சிறு வயதிலே ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை இந்த IMS விற்பனை விழா விதைக்கிறது. ஆகியனால தான் நாம் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் இந்த உன்னதமான பணியில் இணைந்து செயல்படுங்கள் என்று சொல்லி ஊக்கப்படுத்துகிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் அதற்குரிய பலனை உங்கள் வாழ்க்கையில் பல 1000 மடங்கு நிறைவாய் தருவார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த உன்னதமான பணியிலே ஸ்டால்கள் அமைப்பதன் மூலமாய், அதை வாங்குவதன் மூலமாக ஊக்கப்படுத்துகிற உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய திருச்சபையை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்கள் மத்தியில் வைத்துவிட்டு கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட உன்னதமான பணியில இணைந்து செயல்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகள், ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட உன்னதமான பணியில் ஈடுபடாமல் இருந்தால், இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையிலே பேசுகிறார். உன்னை நீ இந்த உன்னதமான பணியில் இணைத்துக்கொள். எதற்காக? உங்கள் கிரியைகளுக்கு ஆண்டவர் பலன் வைத்திருக்கிறாராம். யுவர் ஒர்க் வில் பி ரிவார்டட். நம் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஆண்டவர் பலன் வைத்திருக்கிறார், ஆண்டவர் ரிவார்டு வைத்திருக்கிறார்.
ஆகையினாலே நீங்க சோர்ந்து போகாமல் இப்படிப்பட்ட உன்னதமான பணியிலே உங்களை இணைந்து செயல்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஊக்கப்படுத்துகிறார். இதே வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பகுதி யாராவது ஒருத்தர் வாசிங்க. 16 உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும், எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, தனிப்பட்ட முறையில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக, திருச்சபையின் பணிக்காக, ஆத்ம ஆதாய பணிக்காக யாரெல்லாம் செயல்படுகிறோமோ நம்முடைய ஒவ்வொருவருடைய செயலுக்கும் ஆண்டவர் பலன் வைத்திருக்கிறார். மறந்து போகக்கூடாது. ஒருவேளை எதிர்மறையான காரியத்திற்கும் ஆண்டவர் பலன் வைத்திருக்கிறாராம். நம்ம எதிர்மறையாக சில காரியங்களை தவறாக செய்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கும் ஆண்டவர் பலன் வைத்திருக்கிறார். எச்சரிக்கை. ஒருவேளை நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட ஆசைப்படுகிறேன். அது எஸ்தரின் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது யாருடைய வாழ்க்கை? மொர்தெக்காயுடைய வாழ்க்கை, அப்புறம் ஆமானுடைய வாழ்க்கை. இந்த மொர்தெக்காய் என்ன செய்கிறான்னா, அரண்மனை வாசலில் உட்கார்ந்துருக்கிறான். எஸ்தரின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வாசற்படியில் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ இந்த ஆமான் அந்த ராஜ அரண்மனையிலே ஒரு முக்கியமான ஆள். இவன் கடந்து போகும்போது என்ன நடந்திருக்குன்னா, இந்த மொர்தெக்காய் என்ன செய்யலை, சரியாக அவருக்கு வணக்கம் போடலை. ஒரு எழுந்து நின்று 2 கையை வச்சு அப்படி குனிஞ்சி ஒரு மரியாதை செலுத்தணுமோ என்னமோ தெரியல. இந்த ஆள் அதை போடலைன்னொன்னா அவனுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு சின்ன நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது. இவன் என்ன யோசிச்சிட்டான்னா, ஒரு மொர்தெக்காயை காலி பண்ணக்கூடாது, அவன் சார்ந்திருக்கிற அந்த முழு இனத்தையுமே என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும்னு சொல்லி பிளான் பண்ணுகிறான். வீட்டில் போய் அந்த காரியங்களை தெரிவிக்கிறான். அப்போது என்ன நடக்குன்னு சொன்னால், அங்கே ஒரு பிளான் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தேதியிலே யூத ஜனங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அதற்கு நான் 1000 கலம் வெள்ளியை ராஜாவுக்கு தருகிறேன் என்று சொல்லி ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தினால் மோதிரம் அந்த முத்திரை போடப்பட்டு அந்த ஆர்டர், அந்த செய்தியானது எல்லா இடங்களுக்கும் கடந்து போகிறது. இதை கேள்விப்பட்ட உடனே இந்த மொர்தெக்காய் என்ன செய்கிறாரு, உபவாசம் இருந்து ரெட்டொடித்து கொண்டு அந்த அரண்மனை வாசல் மட்டும் கதறுகிறான். இதை கேள்விப்பட்ட எஸ்தர் ராஜாத்தி நல்ல உடைகளை அவனுக்கு அனுப்புகிறார். அப்பொழுது அவன் சொல்ல, நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து வரும், நீனும் உன்னுடைய குடும்பத்தாரும் அழிக்கப்படுவீர்கள் என்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தி கடந்து போகும்போது அவர் சொல்றாரு, ராஜா கூப்பிடாம நான் போக முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல நான் போறேன், ஆனால் நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் எங்களுடைய தாதி மாறும் ஜெபம் பண்றோம்னு சொல்லி 3 நாள் புசியாமலும் குடிக்காமலும் ஜெபிக்கிறாங்க. நடந்தது என்ன, அங்கே ராஜா அவரை அழைக்கிறார், ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். முதல் நாள் விருந்து முடிஞ்சிட்டு ஆமான் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா சொல்கிறாரேம்மா, ஒரு 50 முழத்துக்கு ஒரு பெரிய தூக்கு மேடையை செஞ்சிரு, இந்த மொர்தெக்காய் என்ன செஞ்சலாம், அதில் தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ணுறாங்க. நடந்தது என்ன, காரியம் ஆறுதலாய் முடிகிறது. யார் இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி ராஜா கேட்கும் பொழுது அது இந்த துஷ்ட ஆமான் என்று அங்கே சொல்லப்படும் பொழுது அங்கே அவனுடைய முகத்தை மூடி போடுகிறார்கள். யாருக்காக தூக்கு மரத்தை செய்தானோ அந்த இடத்துல தூக்கு மரத்தை செய்த அந்த ஆமான் தூக்கப்படுகிறான். ஐயா, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பதுதான். சில நேரங்களிலே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில எதிர்மறையான காரியங்களை கையில் எடுத்துக்கொண்டு பழி வாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாம்சத்திற்கு நாம் விதைக்கும் பொழுது மாம்சத்திற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில அதை அறுத்து தான் ஆக வேண்டும், மறந்து போகக்கூடாது. ஆமான் ஒரு எதிர்மறையான ஒரு உதாரணம், a negative example. இன்றைக்கு திருச்சபையாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பதுதான். எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுக்க வேண்டும். உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஒருவேளை ஆண்டவருக்காக நாம் செய்கிற நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, மாம்சத்திலே நாம் செய்கிற தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஆண்டவர் பலன் வைத்திருக்கிறார். ஆமானை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட பலனை ஒரு நாளிலே நாம் அறுவடை செய்ய வேண்டியது இருக்கலாம்.
மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் அழைக்கிறார். அப்போ இந்த மொர்தெக்காயுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றால், அந்த எஸ்தரின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே என்ன நடக்கிறது, 21ஆம் வசனத்திலே, அவன் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கும் பொழுது 2 பிரதானிகள் பிக்தானும் தேரேசும் என்ன செய்கிறாங்கன்னா, பிளான் பண்ணி ராஜாவை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இந்த நியூஸ் மொர்தெக்காய்க்கு வருது. மொர்தெக்காய் சிலர் மூலமாக அதை எஸ்தர் ராஜாத்திட்ட போய் சொல்கிறான். எஸ்தர் ராஜாத்தி மூலமாக ராஜாவுக்கு அந்த நியூஸ் போனோன்னா ராஜா விசாரிக்கிறார். உண்மைன்னு சொன்னவொன்னே அந்த 2 பேரும் என்ன செய்யப்படுறாங்க, தூக்கி போடப்படுறாங்க. இது முடிஞ்சு போச்சு. திடீர்னு பார்த்தா என்ன நடக்குன்னா, அந்த 6ஆம் அதிகாரத்தில் அந்த நாளாகம புத்தகத்தை எல்லாம் கொண்டு வந்து வாசிங்கன்னு சொல்லி ராஜா சொல்லுகிறார். ராஜாவுக்கு தூக்கம் வரல. அப்போ இந்த தேரேசும் பிக்தானும் செஞ்ச அந்த வர்மம் அங்கே எழுதப்பட்டிருந்தது. பார்க்காதீங்க, யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னார், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். நீங்க ஒரு ரூபாயை பையில போட்டீங்க அப்படின்னா அது கர்த்தருக்காக போடப்பட்ட காணிக்கை, அதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். அதை தவிர யாரும் உபயோகப்படுத்தினா எங்களை சேர்த்து சொல்றேன், அதற்குரிய பலனை நாங்கள் அனுபவிப்போம். என்ன நடந்திருக்குன்னா, நம்முடைய ஆண்டவர் ஒரு பக்தன் அதில் ஒரு இதில் வாசித்து கொண்டிருக்கும் போது, உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு முறை பூமியை சுற்றி வருவதற்கு எவ்வளவு கிலோமீட்டரோ அவ்வளவு தூரம் நடந்தே ஊழியம் செய்திருக்கிறார். 40,762 எவ்வளோ ஒரு கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த ஊர்லேருந்து இங்கே போனார், இந்த ஊர்லேருந்து அங்கே போனார் அப்படிங்கிறத மாத்திரம் கணக்கு பண்ணால் ஒரு முறை கால்நடையாக நடந்தே அவர் உலகத்தை பூமியை சுற்றி வந்திருக்கிறாராம். இன்னும் எழுதப்படாத இடங்கள் நிறைய இருக்கு. அவர் ஒரு பழுதட்ட பலியாக இந்த சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். அவருடைய கால்களிலே அநேக காயங்கள் இருந்திருக்கிறது, நடந்து தெரிந்து ஊழியம் செய்ததுனால. இந்த சம்பவம் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு 6 நாட்களுக்கு முன்பதாக நடக்கிறது. ஆண்டவர் பாருங்க, மரியாள் ஒருவேளை அவசரப்பட்டு அவருடைய சகோதரன் சொன்னது போல சொதப்புனது போல தெரிந்தாலும் ஆண்டவர் அதை என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய கால்களில் இருந்த காயங்களை ஆற்றுவதற்காக அந்த தைலத்தை அவர் உபயோகப்படுத்தி இருக்கிறார். தன்னை ஒரு பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த தைலத்தை ஆண்டவருடைய சரீரத்தின் காயங்களை போக்குவதற்காக உபயோகப்படுத்தி இருக்கிறார். பழுதற்ற பலியாக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். எதற்காக சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நம்ம இப்படி செஞ்சிருக்கலாமோ. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு 2 மார்க் நீ கூட எடுத்திருந்தா இங்கே போயிருப்பிய, ஒருவேளை அந்த கல்லூரியில் ஒன்று சேர்த்திருந்தா என் பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசித்திருக்கலாம். தவறு செய்துட்டோமோ, சொதப்பிட்டோமோ, யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் சொதப்புனது போது தெரிந்தாலும் ஆண்டவர் அதையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க, நல்ல சந்தோஷமா கைத்தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு ஐஎம்எஸ்க்கு வடை சுட்டு கொண்டு வந்திருக்கலாம். எனக்கு வடை சுடவே தெரியாது, வடை மாதிரியே தெரியல. பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதற்குரிய பலனை தருவார். அச்சு முறுக்கு சரியாக வரலையா, பரவாயில்ல, சொதப்பினது மாதிரி தான் தெரியலாம், ஆனால் ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். மறந்து போகாதீங்க. சமீபத்தில் வெள்ளாளமலை கிராமத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நாங்கள் ஊழியர் கூட்டத்துக்காக போயிருக்கும்போது எங்கள் ஊழியர் சொன்னாங்க, அங்கே பழைய பொருட்கள், ஓல்டு எலிஃபண்ட் ஸ்டால்னு சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருள் நல்ல கண்டிஷனில் இருக்கும். இப்போ ஒரு சின்ன சைக்கிள் வாங்கியிருப்போம் நம்ம பேரப்பிள்ளைக்கு, அவன் ஒரு 2 வருஷம் தான் ஓட்டியிருப்பான், புதுசாக தான் இருக்கும். பிறகு வளர்ந்த பிறகு அது என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. இப்போ நம்ம பைக் வாங்கின பிறகு நம்ம வாங்கின சைக்கிள் என்ன செய்யும், அப்படியே இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை நல்லா தொடச்சி புதுசாக நல்ல கண்டிஷன் பண்ணி அதை நம்ம குருவானவரோ சபை ஊழியரோ இணைந்து ஐஎம்எஸ் ஊழியர் போகும்போது அதை என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த ஊழியர் கையில் கொடுப்பாங்க. இவங்க ஜோமணி என்ன செய்ய வாங்கிட்டு வந்து ஆலயத்துக்கு முன்பாக அதை வச்சுருவாங்க நீட்டாக. அது ஏலம் எடுப்படும். சில இதில் ப்ரைஸே போட்டு வைப்பாங்க, வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். அப்போ ஒரு வீட்டில் நம்முடைய ஊழியரும் அந்த குருவானவரும் போகும்போது ஒரு அம்மா ஒரு வாளியை கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே புது வாளி போல் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஜோமணி முடிச்சுட்டு
அந்த குருவானவர் கேட்டிருக்காங்க, அம்மா புது வாளி மாதிரி இருக்க, எல்லோரும் பழைய பொருட்கள் யூஸ் ஆனது தானே கொடுப்பாங்க. அவர் சொன்னாங்க, ஐயா ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தேன், பல தடைகள் ஆயிட்டு, ஆனால் எனக்கு ஒரு பொருத்தனை, அடுத்த வருஷம் அந்த சேல் வரதுக்கு முன்னால் நான் புது வீட்டில் இருக்கணும், அந்த வாளியை வச்சு தான் அந்த வீட்டுக்கு நான் தண்ணி நினைக்கிறேன், அதனால் ஒரு புது வாளி வாங்கி கொடுத்து, ஆண்டவரே இந்த வாளியில் நான் தண்ணி நினச்சி அடுத்த முறை ஐஎம்எஸ் சேல் வரும் பொழுது நான் அந்த புது வீட்டில் குடியிருக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு தான் அந்த வாளியை கொடுக்குறேன். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு பெரிய காரியம் இல்லையே, 100 ரூபா இருக்கலாம், 150 ரூபா இருக்கலாம் அந்த வாளி. ஆனால் சுவிசேஷ பணிக்காக பொருத்தனையோடு அதை செய்த பொழுது அவர் சொன்ன அடுத்த ஆண்டு நாங்கள் அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க அந்த புது வீட்டில் குடியிருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஐயா நம்ம செய்கிற காரியம் ஏதோ ஹோட்டல் வியாபாரத்துக்காக செய்யலை. இன்னைக்கு காலையில் அண்ணன் குடும்பம் அங்கே நின்று இட்லி வித்துட்டு இருந்தாங்க. ஒரு முறை நான் கரைச்சுத்தூர் போகும்போது அங்கே டாக்டர் கிறிஸ்டோபர் அவங்க குடும்பம், நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாள் போய் பாருங்கள். அங்கே நின்று அவர் டீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் அந்த அக்கா சிக்கன் 65 பொரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே டீம்பார் சிக்கன் 65 சத்தம் போடுவார். நம்மளை அவரால் நேரில் போய் கூட நம்ம அவரை பார்க்க முடியாது, அவ்வளோ பிஸியான ஒரு மனுஷன், அவ்வளோ உயர்ந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர். அப்போ இந்த சுவிசேஷ பணிக்காக, மிஷினரி பணிக்காக வட மாநிலத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள் கூட்டம், திருச்சபை உருவாக வேண்டும் என்பதற்காக தங்களுடைய எல்லாவற்றையும் மறந்து இந்த உன்னதமான பணியில் ஈடுபடுறாங்க. பார்த்தீங்களா, இதற்காகத்தான் ஐஎம்எஸ் விற்பனை விழாவை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உன்னதமான பணியிலே நாம் இணைந்து செயல்படும் பொழுது ஆண்டவர் சின்ன காரியமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற காரியம் ஒரே ஒரு 10 வடையை தான் சுட்டு வச்சுருந்துருப்பீங்க, ஒருவேளை ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை ஏலம் எடுத்திருக்கலாம். கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், அதற்கு உங்களுக்கு அவர் பலன் தருவார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வாரே நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனை பிரவேசிப்பது ஜீவமான மார்க்கத்தை அருமையான குமார் ரத்தத்தினால் எங்களுக்கு கொண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்தராயினும் அவர் மூலமாயும் மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கையினுடைய நாமை மிக்க அங்கிருந்து போக முடியாத தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியில் உலகெல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரிடமே ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவனுக்கு தகுதியும் நீதியும் அதுவே ஆகும். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதல் ஒடுக்கமாய் அன்பு கொண்டு உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக்கொள்ளும் அவரை தந்தள்ளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவித்து செவக்கு நிறைவும் பொருளும் பொந்தமான பலியை காணிக்கும் பரிகாரத்தை செலுத்தினதும் அல்லாமல்
தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினை போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அள்ளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷலு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பணியம் என்பவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினியில் உம்மை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் சேர்ந்து தாழ்மையின் ஜெபத்தை சொல்லுவோம். ஒரு நிமிடம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆயக்காரன் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாகி என் மேல் கிருபை யாரும் என்று சொல்லி கதறினார். ஆண்டவர் அவனை நீதிமானாய் மாற்றினார். அவருடைய திருப்பந்தில் இணைவதற்கு முன்பதாக, நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன் என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நாங்கள் நம்பி உமது சேராமல் துணையாமல் செய்கிறோம். ஆனாலும் தேவரே எங்கள் லட்சமாக இருக்கிறீர். ஆகியால் கிருபை இந்த கர்த்தாவே, உமது அருமையான குமாரனை இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் எங்கள் பாவங்களை சரீரம் ஆத்மாவும் அவர் குடும்பம் எங்களுக்கு மோசமாக இருப்பது கேட்டுவதம்மா. ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஜகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே, எங்களுக்கு இறங்கும் தேவா, சமாதானம் தாரும். தேவாட்டு குட்டியே, எங்களுக்கு இறங்கும் தேவா, சமாதானம் தாரும். ஆகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவில் எங்களை உமது செல்வத்து கொண்டு திருச்சமத்தமாகிய ஞானாகரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ ஆத்துமாய் எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபந்துக்கு ஒத்த வேச தெரியாம் தேவர்களுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தம் இழந்துட்டு பகுத்தறியத்ததாக எங்கள் மனம் புதிதாக நாளை மருவமாடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்த அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் பண்ண கடவோம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக மிஷனரி பணிக்காக, உம்முடைய இறுதி கட்டளை நிறைவேற்றுகிற அந்த உன்னதமான ஊழியத்திற்காக, சுவிசேஷ பணியின்
முழுமையான ஆதரவுக்காக இந்த நாளிலே நீர் எங்களை எல்லாம் விசேஷித்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே உடைய உன்னதமான பணிக்காக தங்களை இணைத்துக் கொள்கிற அத்தனை குடும்பங்களையும், தனிப்பட்ட நபர்களையும், சங்கங்களையும், பொறுப்பாளர்களையும் தேவரீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சாமி. குறிப்பாக இந்த ஆராதனையிலே பலவிதமான தேவையோடு இந்த இடத்துல வந்து முழங்கால் பண்ணிட்டு இருக்கிற எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக பேர் பேராக ஜெபிக்கிறோம் சாமி. தூர இடங்களில் இருக்கிற எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் எல்லாம் நினைவு கூறுகிறோம். எங்கிருந்தாலும் உடைய ஆசீர்வதிக்கும் கரம் அவர்களை தொடுவதாக, அவர்கள் செய்கிற பணிகளிலே கூட இருப்பீராக, தொழிலிலே கூட இருப்பீராக. ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளை கேள்விப்பட தேவனீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கிராமங்களில் வசிக்கிற எல்லா குடும்பங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். செய்கிற தொழில்களை ஆசீர்வதிக்கிறோம், விவசாயங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள் ஆண்டவரே, எல்லா செல்வங்களையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குறைவில்லாமல் நடத்துவீராக. ஏற்ற காலத்தில் நல்ல ஆசீர்வாதமான மழையை தந்து செழிப்பை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. புதிதாக கல்வி ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய கல்வி ஆண்டை ஆசீர்வதியும். பிள்ளைகள் அதே போல ஆண்டவரே, உயர் கல்வியிலே புதிதாக நுழைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. நீட் தேர்வில் நல்ல மார்க்கள் எடுத்து ஆண்டவரை நுழைவுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரியிலே நீர் இடம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுப்பீராக. திருமண காரியங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய திருமண்டலத்தை ஆசீர்வதிக்கிறோம். திருமண்டலத்தின் அனைத்து ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய பேராயர் ஐயாவுக்காக, குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காக, எல்லா குருமார்களுக்காக, எல்லா சபை ஊழியர்களுக்காக, எல்லா ஆலய பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய சேகர தலைவர் ஆமோஸ் ஐயாவுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஊழியத்தின் பாதிலே வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களுடைய சபை ஊழியர் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆலய பணியாளர் குடும்பத்தை ஆசீர்வதியும். எங்களுடைய சபையினுடைய பொறுப்பாளர்கள், மூப்பர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய திருச்சபையிலே, குடும்பங்களிலே ஒரு நன்மையும் குறைபடாத என்ற வேத வசனத்தின்படியாய் குறைவில்லாமல் நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலே மிஷனரி ஊழியத்திற்காக பிரத்யேகப்படுத்தி அதற்காக கொடுக்கிற, உழைக்கிற, ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நடைபெறுகிற IMS சொற்பொழிவு விழாவிலே உம்முடைய ஆளுகை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலமே ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தின் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, ஆவிடும் இருப்பாராக. யாவர் தேவ சமாதானத்தோட சென்று வருவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமே. Thank you. God bless you all.